நாம ஒரு காட்டுக்குள்ளயோ இல்ல புல்வெளி சமவெளிக்குள்ளயோ நடக்கும்போது நம்ம கண்ணு பெரும்பாலும் சுத்தி இருக்க பிரம்மாண்டமான உயிரினங்களை தான் பார்க்கும். உயரமான மரங்க, மேய்ற விலங்குகள், வானத்துல பறக்கிற பறவைகள் இதெல்லாம் பார்ப்போம். ஆனா நம்ம காலுக்கு அடியில ஒரு பழமையான பரபரப்பான நாகரிகம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நம்ம உலகத்தையே நம்ம அறியாத வழிகள்ல செதுக்கிட்டு இருக்கு. இவங்க தான் கரையான்கள். இவங்கள் பத்தி நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு தேவையில்லான குறை சொல்லப்படுறாங்க. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இவங்க எறும்புகள் கிடையாது. இவங்க பூச்சிகளை ஒரு தனி வகையை சேர்ந்தவங்க. கரப்பாம் பூச்சிகளோட தான் இவங்களுக்கு அதிக தொடர்பு இருக்கு. இந்த அற்புதமான உயிரினங்கள் மனிதர்கள் பூமியில நடக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான வருஷங்களா இவங்களோட சிக்கலான சமூகங்களை உருவாக்கி பிரம்மாண்டமான புற்றுகளை கட்டிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த கிரகத்தோட அமைதியான மறுசூழ்ச்சியாளர்கள், மறைக்கப்பட்ட கட்டிட கலைஞர்கள். கரியான் உலகம் இது அற்புதமான ஒத்துழைப்பும் சிக்கலான சமூக அமைப்பும் நிறைந்தது. ஒரு காலனியில லட்சக்கணக்கான கரியான்கள் இருக்கலாம். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கும். எல்லாமே முழு சமூகத்தோட நன்மைக்கா சரியான இணக்கத்தோட வேலை செய்யும். இது ஒரு சூப்பர் ஆர்கானிசம். அதாவது அந்த காலனியே ஒரு தனி உயிரியா செயல்படும். முட்டையில இருந்து வெளிவந்த உடனேயே இந்த சின்ன உயிரினங்கள் ஒரு அமைப்புக்குள்ள வந்தது. அந்த அமைப்பு தான் அதோட மொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்குது. இவங்க கட்டுவாங்க, உணவு தேடுவாங்க, பாதுகாப்பாங்க, இனப்பெருக்கம் செய்வாங்க. எல்லாமே இவங்களோட கோட்டை மாதிரி இருக்கிற சூடுகளுக்குள்ள இருட்டுக்குள்ளதான் நடக்கும். இந்த பூச்சிகளோட முக்கியத்துவத்தை உண்மையிலேயே புரிஞ்சுக்க நம்ம மனிதர்களோட கண்ணோட்டத்தை தாண்டி பார்க்கணும். இவங்க தங்களுக்காகவே உருவாக்கிட்ட சிக்கலான உலகத்துக்குள்ள போகணும். இந்த உலகத்தை ரசாயன சிக்னல்களும் மாறாத உள்ளுணர்வும் ஆட்சி செய்யுது. இந்த உயிரினங்கள் கட்டுமானத்துல கைதேர்ந்தவங்க. இயற்கையான பொறியியலின் அதிசயமா இருக்கிற வீடுகளை உருவாக்குறாங்க. சில வகை கரியான்கள் பல மீட்டர் உயரத்துக்கு பிரம்மாண்டமான புற்றுகளை கட்டுறாங்க. இது நிலப்பரப்பில் பழங்கால தேவாலயங்கள் மாதிரி நிக்குது. இந்த கட்டமைப்புகள் வெறும் மண்மேடுகள் கிடையாது. இது காற்றோட்ட குழாய்கள், குட்டிகளுக்கான நர்சரி, பூஞ்சைகளை வளர்க்குற அறைகள், ராஜா மற்றும் ராணிக்கான சிறப்பு அறைகள்னு எல்லாமே இருக்கிறது. தட்பவெப்பநிலை கட்டுப்படுத்தப்பட்ட கோட்டைகள், மண், உமிழ்நீர் மற்றும் கழிவுகளோ கலவையில கட்டப்பட்ட சுவர்கள் கான்கிரீட் மாதிரி கெட்டியாகி வேட்டையாடுபவர்களிடமிருந்தும் கடுமையான வெளிப்புற சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்குது.